25% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி அதில் பின்னடைவு அடைகிறாரு. எப்படி கமலஹாசன் தினகரன் சீமான்ட்டு அடைஞ்ச பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின்ட்ட பெரிய அளவுலையும் சிறிய அளவில் சீமான்ட்டு அடைகிறாரு. இது 26 தேர்தலில் தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஈரோடு கிழக்கு இதில் என்ன பொசிஷன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன கருத்தை சொல்கிறாரு? ஸ்டாலின் தலைமையில் இடைத்தேர்தல் நல்லா இருக்காது, ஒழுங்காக நடக்காதுங்கிறாரு. தமிழ்கூறு நல்லுலகில் அவ்வளவு பத்திரிகையாளர்களும் அவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரேமலாதா அம்மையார் அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் சீமான் அவர்களும் தென் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் எல்லாருமே மனச்சாட்சியோட உண்மையும் நேர்மையுமா பாருங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் பெட்டி என்ன பட்டி கலாச்சாரமா, அந்த பட்டி கலாச்சாரம் அதை மீறி எடுத்தது 25%. அதில் திண்டுக்கல் மாதிரின்னு செங்கோட்டையன் சொன்னார். இவங்களும் காசு கொடுத்ததாட்டு சீமான் சொல்கிறாரு. எடப்பாடியும் காசு கொடுத்தாருன்னு சீமான் சொல்கிறாரு. அதில் காசெல்லாம் கொடுத்து நீங்கள் எடுத்தது 25%. அதற்கு பிறகு 2024 ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தரை ஈரோடு மக்களவை கேண்டிடேட்டில் மணி பேக்குலாம் எல்லாரும் பேசினாங்க. ஜெயிப்பார்லாம் சொன்னாங்க. நான் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க, அதிமுக ஒரு சீட்டும் வராது நான் சொன்னேன். அவரை நிறுத்தி நீங்கள் ஈரோடு கிழக்கில் எடுத்தது 22%. 3% வாக்கு நீங்கள் குறைஞ்சிட்டீங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் குறையலை. அழகிரியோட அதிரடியில் திருமங்கலத்தில் இடைத்தேர்தலில் குறைவாக எடுத்தவங்க, மதுரை மத்திய மதுரை மேற்கில் எடுத்தவங்க, ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது 2009 15% வாக்குகள் மதுரை மத்தியில் ஏறினாங்க, மதுரை மேற்கில் ஏறினாங்க. சிபிஎம் அவங்க கூட்டணி கேண்டிடேட். அதே மாதிரி மதிமுக அவங்க கூட்டணி கேண்டிடேட் ஜெனரல் எலெக்ஷனில் ஏறினாங்க.